Chai with Chitra. அனிருத்தோட பணியாற்றிய அனுபவம் எப்படி இருந்தது? அனிருத் அவரும் நல்லா இருந்துச்சு. அவர் படமும் நிறைய வாசினாங்க. நல்லா இருந்துச்சு. அதான் இப்போ மாடர்ன் ட்ரெண்டு. ஆனால் எது பண்ணாலும் சரி சார், மெலடி இருக்கணும். எது பண்ணாலும் மெலடி ஒன்று இருக்கணும்ல. இப்போ இப்போ ட்ரெண்டு பசங்களுக்கு ஓகே, பட் அதில் ஏதாவது ஒரு மெலடி, ஒரு 4 சாங் பண்ணாலும் ஒரு சாங் மெலடி சாங் வந்துடணும். வந்தால் தான் உள்ள ஹார்ட் டச் பண்ணுவோம். எல்லாமே ஃபாஸ்ட் சாங் இப்போ பண்ணுறாங்க எல்லாமே. பட் அதானே கேட்குறாங்க பிள்ளைங்க பசங்க, அதானே. சரி, அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரொடியூசர் வந்து கேட்குறாங்க, எனக்கு அதே மாதிரி வேணும்னு கேட்கும்போது இப்போ அதுதான் கொடுக்க முடியும். ஃபாஸ்ட்டாக அதே ஸ்டைலில் வேணும். அது பண்ணும்போது எல்லாமே ஒரே ஸ்டைலில் வந்துடும். அப்போது அவங்க க்ரியேட்டிவ் விட்டுடணும். இப்போ ராஜாண்ணா இப்போ இந்த அளவு ஷைன் ஆகிருக்கு வந்திருக்காங்கன்னா அது மெயின் என்னென்னா அவர் ஃப்ரீயாக விட்டதுனால தான். இப்போ இதே எம்எஸ்வி அங்கிள் பண்ணாங்க, அவர் பண்ணார். எவ்வளோ சாங்ஸ்லாம் பண்ணாங்க, நிறைய சாங் பண்ணாங்க. பட் எல்லாம் டிஸ்டர்பன்ஸ் வந்து ப்ரொடியூசர் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. டைரக்டர் இப்படி போடுங்க, மாற்றுங்க, இந்த டியூனை மாற்றுங்க, அந்த டியூனுங்க மாற்றுங்க, அதுலேருந்து பாதி எழுதுங்க, இதுலேருந்து பாதி எழுதுங்க. அவர் போட்டு ரொம்ப அவர் ஃப்ரீயாக விட்டு தான் இன்னும் நல்லா இருக்கும். இப்போ இவர்கிட்ட எம்எஸ்வி எவ்வளோ சாங் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி தான் இப்போ இவர்கிட்ட விட்டதுனால தான் இவர் சைன் பண்ணார். இந்த அளவுக்கு வந்திருக்குது. ராஜாண்ணா இந்த அளவுக்கு வந்திருக்காருன்னா அவரை ஃப்ரீயாக விட்டதுனால தான். மியூசிக்கு தனித்தனியாக க்ரியேட் பண்ணி உள்ள யாருமே சேர்க்கலையே. ப்ரொடியூசர் டைரக்டர்லாம் கதை சொல்லிட்டீங்களே, இந்த வாங்கிக்க மியூசிக் நான் தரேன், உங்களுக்கு சிச்சுவேஷன் சொல்லிட்டீங்க, எடுத்துங்க. அதுக்கு தகுந்த மாதிரி மியூசிக் வந்துட்டு அதனால தான் இப்போ அவர் அந்த இன்டர்பிரட் பண்ணாங்கன்னா போச்சு, அந்த 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 ஹார்மனியெலாம் போயிடும். ஏன்னா அவங்க உள்ளே வந்துடுறாங்களே, டிஸ்டர்ப் பண்ணிவிடுவாங்க. அவர் விட்டதுனால தான் அவர் எல்லாமே சக்ஸஸ் ஆச்சு. எல்லாமே அது ஹிட்டாகவும் ஆச்சு. சாங்ஸ் எல்லாமே ஹிட்டாகி இந்த அளவுக்கு 1000 படம் 1500 பாட்டுக்கு பண்ணிட்டார். அவங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு கான்ட்ரவர்சி ஆச்சு. பாலச்சந்திரன் சார்கிட்ட இது பண்ணும்போது வந்தார். இப்போ சொல்லிட்டார், சார் நீங்கள் ஷூட்டிங் எடுக்கும்போது நான் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ண எப்படி இருக்கும், உங்களை இந்த சீனை மாற்றுங்க, இந்த டைலாக் மாற்ற சொன்னால் உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்காதுல்ல. அது மாதிரி நீங்கள் அதை எங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் கொடுக்குறேன் உங்களுக்கு அப்படி சொல்லிட்டார் அவர் பாலச்சந்தர்கிட்ட. ஆமாம் சொல்லிட்டு அதெல்லாம் தான் அவர் வரல. இப்போ அதே மாதிரி சரவணன் சார் ஏவிஎம் ரெக்கார்டிங்கில் போகும்போது இந்த மியூசிக் ஏதோ சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு ஹார்மோனியம் இப்போ மியூசிக் கொடுப்பாரு, நீங்கள் வாசிங்கன்னு சொல்லிட்டாரு. அவங்க வரலாம் சொல்லிட்டு போயிட்டாரு. சரவணன் சார் போயிட்டாரு. மியூசிக் கொடுன்னு வந்து கேட்டார், மாற்றணும் அந்த மியூசிக். இது ஏன்னா இவர் கம்போஸ் பண்ணி கொடுக்குறாருல்ல. கரெக்ட். அவருக்கு தெரியும் எங்கே கொடுக்கணும், எங்கே எம்டி கொடுக்கணும். அவர் வந்து தான் ஃபைட்டுக்கெலாம் மியூசிக் தூக்குனார். வாசி படத்துக்குலாம் நாங்கள் ரெக்கார்டிங் வாசிக்கிறோம், எவ்ரி பீட்டு பார்த்தா அது மியூசிக் விட்டார், வெட்டி சவுண்டு விட்டார். ஆமாம், மேலேருந்து இதெல்லாம் போடுறீங்க, அது போடுறீங்க, அந்த சவுண்டை விட்டுருவீங்க, என் மியூசிக் கேட்காதங்க, வேஸ்ட் தானே. எங்கே மியூசிக் வேணுமோ அங்கேருந்து கொடுப்பாரு. அந்த அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்டார்ட்டில் அங்கேருந்து ஓடுறாங்களோ அங்கேருந்து ரன்னிங் மியூசிக் அதெல்லாம் கரெக்டாக சிங்க் கொடுப்பாரு. நிறைய இடத்த சைலன்ஸ் ஸ்டார்ட் விட்டுருவார். ஆமாம், இவர் நம்ம மகேந்திரன் சார், மகேந்திரன் சார் படம், அப்புறம் பாலுமதி சார்லாம் அவங்களாம் ஒன்றும் டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவர் பண்ணுறாரு. அவர் போய் எதுக்கு சும்மா இது மாற்றணும். நிறைய டேரக்டருக்கு மியூசிக் தெரியாது, சும்மா வந்து அது இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அது தப்பு இல்லை. அது அவங்க வேலை அவங்ககிட்ட விட்டுடணும். அவங்க பார்த்துப்பாங்க, அவங்க தெரியும் எங்கே கொடுக்கணுமோ தெரியும். கரெக்டாக க்ளோஸ்அப் விட்டுட்டு அடுத்த ஷாட்டில் கொடுப்பாங்க. அது க்ளோஸ்அப் மேலேயே கொடுங்கன்னு சொல்லும்போது டிஸ்டர்பன்ஸ் அதெல்லாம் அது அந்த மாதிரி நடந்திருக்கு நிறைய. இந்த இசைக்கலைஞர்கள் வாசித்ததுக்கும் இப்போ ப்ரோக்ராமிங் பண்ணுறதுக்கும் நீங்கள் என்ன வேறுபாட்டை உணர்றீங்க? எது பெட்டராக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இதுக்கு எல்லோரும் சேர்ந்து வாசிக்கிறது தான் அதுதான் பியூட்டி. இப்போ அது இல்லாமல் இப்போ கச்சேரிலையும் இப்போ நிறைய ட்ராக்கை போட்டாங்க. இப்போ ஆமாம், ட்ராக்கை போட்டு நாங்கள் கூட சேர்ந்து வாசிக்கிறோம். இப்போ ஏன்னா அந்த டெப்த்து, அந்த ரிவர்ப்பு, அதில் அந்த டோனல் கிடைக்கலன்னு சொல்லிட்டு தான் அது பண்ணுறது. அப்போல்லாம் வந்து ஃபுல் ஆர்கெஸ்ட்ராவே வாசிப்பாங்க, மேனுவல் பிளேயிங் இல்லை. எல்லாம் வாசிக்கும் போது கேட்கணும், மியூசிஷியன்ஸுடைய டேலண்ட் வெளியே வரும், ஸ்கில் வெளியே வரும். இப்போ அது ட்ராக்கை போட்டுடுறாங்க, ட்ராக்கை போட்டு ஆர்டிஸ்ட்டை ஆக்டிவும் பண்ணுறாங்க இப்போது. ஆமாம், நிறைய சாங் பெரிய ஆர்டிஸ்ட்டு மைமிங் தான். ஆமாம், அப்படியே ஆக்டர் அது நாங்கள் கேட்டு போயிடுவோம். பெரிய பப்ளிக்கில் நிறைய சட்டெல்லாம் ஆகிடுச்சு. நிறையா பெரிய இல்லை, அங்கே மைமிங் தான். ஆமாம், அது பண்ணுறாங்க. அது லைவ் ஒரிஜினல். இப்போ கர்நாடிக் ஃபீல்டில் பண்ண முடியுமா? கர்நாடிக் ஃபீல்டில் 4-5 பேர் தான் வாசிக்கிறாங்க. ஒன்றும் வாசிக்கிறாங்களே, பாடுறாங்களே. அவங்க டேலண்ட் எப்படியே விட்டாங்கன்னா போயிடும். இதெல்லாம் ஆர்கெஸ்ட்ரா போட்டு ஆர்கெஸ்ட்ரா வேலை கொடுத்து அவங்களுக்கு கொண்டு வரணும், காட்டணும். ஃபாரினில் பண்ணுற சிம்பனி ஆர்கெஸ்ட்ராவில் பண்ணுறாங்களே, அப்போ அங்கே ட்ராக்கை போடுறாங்க இல்லையே, எல்லாமே லைவாக தானே வாசிக்கிறாங்க. அது செய்யணும் சார், அது மஸ்ட். அதே மாதிரி இப்போ பிள்ளைங்க குழந்தைங்க எல்லோரும் மியூசிக் படிக்கணும். எல்லா ஸ்கூல்லையும் கம்பல்சரி மியூசிக் கொண்டு வரணும்.
இங்கே இளைஞர்களுக்கு இசையில் ஆர்வம் அந்த அளவு இருக்கா? பயங்கர மேலே நாடு மாதிரி இங்கே. இப்போ ஆயிடுச்சு. இப்போ ம். நானே நிறைய ஒரு இதெல்லாம் கொடுத்துருக்கேன். நான் சிஎம் சார் தெரிஞ்சுன்னா அவர் வாழ்த்துக்கள் அவருக்கு. ஏன்னா எல்லா ஸ்கூல்லையும் மியூசிக் கிளாஸ் தனியாக கொண்டு வரணும். எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுத்து. ஏன்னா ஃபாரின் இப்போ நான் சுவிட்சர்லாந்து, ஸ்பெயின், ஃப்ரான்ஸ், பார்ஜிலோனா போனேன். எல்லா வீட்லையும் பியானோ இருக்குது, எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இருக்குது, வாசிக்கிறாங்க. அது மாதிரி நம்ம பிள்ளைங்களுக்கு ரொம்ப அறிவாளிங்க. நம்ம பிள்ளைங்கன்னா அடிச்சுட்டு போகிறாங்களே சார். ஐடியில் நம்மளை மிஞ்ச முடியுமா? அவங்க தானே இருக்காங்க ஃபுல்லாக. அது மாதிரி மியூசிக்கில் வருவாங்க. இருக்குது. இப்போ நிறைய பேர் ஐடி பீப்புள் ஃபுல்லாக மியூசிக்கில் தான் பண்ணிகிட்ருக்காங்க இப்போது. அதனால் அவங்க நிறைய ஸ்கூலில் நிறைய எல்லா ஸ்கூல்லையும் மியூசிக் வரணும் சார். இப்போ உலகம் முழுக்க பல நாடுகளில் நீங்கள் கச்சேரி பண்ணியிருக்கீங்க. ஆமாம். உங்களுக்கு எந்த நாட்டில் நடந்த கச்சேரி ரொம்ப பிடிச்சமான ஒரு கச்சேரி? மியூசிக் எங்கெங்கே இருக்குதோ அங்கெல்லாம் பிடிக்கும் சார் எனக்கு. மியூசிக் எங்கே இருக்குதோ அங்கெல்லாம் பிடிக்க தான் செய்யும். இந்த ஊரில் மட்டும் இல்லை, எங்கெங்கே மியூசிக் கேட்குறோமோ அங்கெல்லாம் பிடிக்க தான் செய்யும். லண்டனில் போனால் பிடிக்க செய்யும், சுவிட்சர்லாண்டு போனால் மியூசிக் பிடிக்கும், சவுதிக்கு போனால் சவுதியில் வாசிச்சவங்க அங்கேயும் பிடிக்கும். சொல்கிறேன் எல்லாம் மியூசிக் எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் நம்ம அதானே நமக்கு தொழில். அதானே மியூசிக் தானே. மியூசிக் அது கொடுத்தாவே உங்களுக்கு எந்த வியாதியும் போயிடும். சைக்காலஜியாக மியூசிக்கு கேட்டாங்கன்னாவே நல்ல ஒரு இது இருக்குது சார். ஆமாம், ஃபாரினில் இது பண்ணியிருக்காங்க நிறையா. அது பண்ணணும். இது ஸ்கூலில் மெயின் ஸ்கூலில் கொண்டு வரணும் பிள்ளைங்க. நான் அங்கெல்லாம் வந்து ஜப்பானில் பாருங்கள், சின்ன வயசுலேருந்தே வாசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க, கற்றுக் கொடுக்குறாங்க. இங்கே நம்மளுக்கு கொண்டு வரணும். இங்கே அது கம்பல்சரி பண்ணணும். ஒரு ஒரு பாடம் வந்து மியூசிக். அது மியூசிக் வீட்டுக்குள்ளே வந்தாவே எந்த கரெக்டாகவும் நடக்காது. வேறு ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, ஹாப்பி இருக்கும். ஏன்னா என்னென்னா எல்லாம் செல்லை போய் பார்த்துட்டு இருக்காங்க இப்போ பசங்க. செல்லில் அடிக்ட் ஆகிட்டாங்க இப்போது. அதனால் ஒரு கிளாஸ் ஒன்று போட்டு விட்டோம்னா, ஸ்கூலில் ஒரு கிளாஸ் ஒன்று போட்டு விட்டாலும் கண்டிப்பாக வாசிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த 1 hour வீட்டில் வந்து அட்லீஸ்ட் ஏதோ வயல்னா ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், கீபோர்டோ கிட்டாரோ ஏதோ வாசிப்பாங்க. வாசித்தாங்கன்னா அந்த டிவி இது செல்லு பார்க்குற இது போயிடும். நம்முடைய ரசிகர்களுக்காக ஏஆர் ரஹ்மானுடைய இசையில் உருவான ஒரு பாடலை உங்கள் வயலினில் பாடி காட்டுங்க. அருமை. இந்த வயலினில் வாசிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமான பாட்டுன்னா எதை சொல்லலாம்? எல்லா பாட்டுமே கஷ்டம்தான் சார். வயலின் இது வந்து மொட்டை இன்ஸ்ட்ருமெண்ட்டு. உங்களுக்கு கிட்டாரு, கீபோர்டெலாம் நோட்டு வச்சா குழந்தை கூட தட்டினா வந்துடும். இதில் வராது. அதுக்காக தான் இது கிங் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் வெள்ளக்கார சொல்கிறான். அருமை. பாருங்கள், இது எங்கே ஃப்ரெட் இருக்குது உங்களுக்கு. கரெக்டாக ப்ரெஷர் கொடுக்கணும், கரெக்டாக போயிங் போடணும். அது போடுறதுக்கு 6 மாதம் போ வண்டி போடுறதுக்கு. ஆமாம், இது இந்த மாதிரி போ போடுறதுக்கு 2 3 4 5 6 7 8 9 10 16 கூட கவுண்ட் பண்ணி இந்த மாதிரி 1 minute வாசிக்கணும். போயிங் எக்ஸசைஸ் அதெல்லாம் வாசித்தா தான் இந்த ஃப்ளோவில் கிடைக்கும்.
கொடுக்கணும். அது மாதிரி இளையராஜா பொறுத்த வரைக்கும் ரீ ரெக்கார்டிங்கும் சரி, பாடல் பதிவும் சரி, வயலினை ரொம்ப வித்தியாசமாக பயன்படுத்தியவர் அவர். அவருக்கு அதுக்கு பிறந்தவர் சார் அவர். எல்லாமே நல்லா இருக்குது. அது மாதிரி எல்லாமே மியூசிக், சங்கீதம். அது வந்து சார் எல்லாம் படித்தா இன்ஜினியர் ஆகிடலாம் சார், டாக்டர் ஆகிடலாம். ஆனால் ஒரு மியூசிஷியன் ஆகிறதுக்கு அது கடவுள் கொடுக்கணும். அது இருந்தால் தான் சா பா சா பா சா பாடணும். அதுக்கு அந்த ஞானம் அது கடவுள் கொடுக்கணும். அதுக்கு தான் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல்லே ஸ்டார்ட் பண்ணணும். சின்னதுலேருந்து நல்ல மெசேஜ் சார். அது சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கு இது ஒரு பாடமாக இருக்கணும். எடுத்து இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் கற்றுக்கணும் பிள்ளைங்க. வயலின் கலைஞர்களில் மிகவும் போற்றப்பட்டவர் கொன்னக்குடி வைத்தியநாதன். அவரோட நீங்கள் பணிபுரிஞ்சிருக்கீங்களா? நிறைய வாசிருக்கேன். அவருக்கு படம் வாசிருக்கேன். ஆல்ரெடி ரேடியோவில் கம்போசர் அவர் கம்போஸ் பண்ண நான் செல்ல போய் வாசிருக்கேன். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு என்ன கொடுக்குறது யோசிச்சார், சொல்லார் அவர். எல்லாம் அங்கே இருக்கிறவங்க ஆல்ரெடி ரேடியோவில் நான் எல்லாருக்கும் லால்குடி சாருக்கு, விவி ரவி எல்லாருக்கும் நான் செல்ல வாசி பண்ணாங்க. வாத்திய விழுந்தா எல்லாத்தையும் வாசிப்பேன். அப்போ அவர் குன்னக்குடி சார் ஒரு ரெக்கார்டிங் எனக்கு கூப்பிட்ருக்காங்க ஆல்ரெடி ரேடியோவில். சரி நான் போனேன். நம்ம இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன கொடுக்குறது யோசிச்சார். சார் அவகிட்ட கொடுத்துருவேன் சார், எல்லாம் வாசிட்டு போயிடுவார். எல்லாரும் சேர்த்து சொன்னாங்க 40 பேரும். அது மாதிரி அவர்கிட்ட ஒரு ரொம்ப பெட்டு நான் வாசிட்டு வந்திருக்கேன். அது இல்லாமல் ஆல்ரெடி கம்போசர் நான் ஒரு 30 சாங்ஸ் பண்ணியிருக்கேன். நான் எல்லாரும் பாடியிருக்காங்க. இவர் நம்ம ராகவேந்திர சார் பாடினாங்க, கல்பனா பாடியிருக்கு, நிறைய பேர். அப்புறம் எம்எல் ஸ்ரீகாந்த் சார் பாடியிருக்காரு. எல்லாத்துக்கும் சாங் கவர்மெண்ட் சாங்ஸ் அதெல்லாம் அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காரு. அதான் ஒரு வாய்ப்பு, அவர்கிட்ட வாசித்ததுனால எல்லாமே எல்லா மியூசியத்துக்கும் வாசித்தாங்க கர்நாடிக்லாம். அது ஒரு பெரிய விவி ரவி, கிருஷ்ணன் சார். சொல்ல துடிக்கிறது மனசில் கூட இங்கே நடிச்சிங்கல்ல? ஆமாம், லெனின் டைரக்ஷனில். கரெக்டாக சொன்னீங்க. செல்ல வாசிக்கிறது அவர் தான். நீங்கள் நம்மகிட்ட ஒருத்தர் இருக்கார் லெனின் மதியார், அவர் கேமராமேன் இல்லை, லெனின் மதியார் பிரதர் மாதிரியே இருக்கார் அவர். இப்போ நீங்கள் வந்து வயலின் கலைஞராக இருக்கிறது நடிக்கிறதுக்கு எந்த அளவு உதவிகரமாக இருந்தது? நம்ம அந்தந்த கேரக்டர் மாறிட்டு நம்ம எப்படி இது வயலின் எடுத்தால் வயலின் பற்றி தான் யோசிப்பேன் நான். வயலின் கிளப்ட் தான் ரீட் பண்ணணும், செல்லோ எடுத்தால் செல்லோ தான் ரீட் பண்ணுவோம், வியோலா எடுத்தால் வியோலா கிளப் ரீட் பண்ணணும். அது மாதிரி அந்த ஆக்டிங் பண்ணோன்னா அந்தந்த கேரக்டர் அப்படி பண்ணிட்டு போயினே இருக்கணும். எது கிடைக்குதோ பண்ணணும். இண்டஸ்ட்ரி அருமையான இண்டஸ்ட்ரி, ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. அதில் ஒரு சான்ஸ் கூட விடக்கூடாது. ஒரு இது பண்ணிப்பா சிவாஜி சார் கூட 3 படம் ஆக்ட் பண்ணிட்டேன். கவரிமானில் ஆக்ட் பண்ணேன். நான் அப்புறம் இன்னொரு படம் இந்த தோளில் துண்டுலாம் போடுவாங்களே, ஒருத்தர் சாமிஜி இருந்தாங்க, அவர் படம் யாகவா முனிவர். கரெக்ட், யாகவா முனிவர். ஞானப்பறவை வியட்நாம் சுந்தரன். கரெக்ட், வியட்நாம். அதில் ஆக்ட் பண்ணேன் நான். சிவாஜி சாரோட ஆக்ட் பண்ண கூட சேர்ந்து. அதெல்லாம் பெரிய ஒரு இமயமலை. ராஜரிஷி, ஞானப்பறவை, கவரிமான். 3 படத்தில் நடிச்சாங்க. 3 படத்தில் அவர் சார் கூட ஆக்ட் பண்ணேன் நான். உங்களை பொறுத்த வரைக்கும் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, இசையா நடிப்பா? இசையோடு சேர்ந்த சார் நடிப்பு. நடிப்போடு சேர்ந்தது தான் இசை. 2 கண்ணும் வேணும்ல மனுஷனுக்கு. ஒரு கண்ணில் ஒற்றை கண்ணிலே பார்த்துட்டு இருக்குல்ல, 2 கண்ணு தேவை. இசையும் வேணும், நடிப்பும் வேணும். உங்கள் அப்பா உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து என்ன சொன்னார்? அப்பா ரொம்ப பிள்ளைங்க வளர்தான் சந்தோஷம் தான் படுவாங்க. எல்லாம் தாய் தப்புனா வளர்ச்சப்படுவாங்க. அதுக்கு தான் சார் எல்லா குழந்தையும் மியூசிக் படிக்கணும். மியூசிக்கில் உள்ள ஹார்ட் உள்ள வந்தவே அது பெரிய ஒரு வியாதியில் குணமாயிடுது. எந்த சண்டை ஃபஸ்ட்டு பசங்களுக்கு சண்டை வராது சார். நல்லா சாஃப்ட் நேச்சருக்கு உண்டாக்கும் உடம்புல. இது அந்த இதே வராது. ஸ்கூல்லேயே பசங்களுக்கு நல்லா ஒரு படிப்பில் சரி மியூசிக் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு நல்லா இருக்கும். அதுதான் சார் என்னோட ஆசை. ரொம்ப நன்றி. ஐயோ நன்றி சார். அனுபவத்தெல்லாம் நம்ம ரசிகர்களோட பகிர்ந்துக்கிட்டது. ஐயோ நன்றி. உங்களுக்கெல்லாம் பார்த்ததில் மை ஃபேன்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்ட். ஓகே, எல்லோரும் பாருங்கள். அண்ணங்கிட்ட வந்து பண்ணது பெரிய ஒரு வாய்ப்பு, ஒரு பெரிய பொக்கிஷம். அண்ணன் அவருக்கு சான்ஸ் கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. பாய். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.